ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போறோம்னா இலக்கியா பரபர் எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவோட வருகையால் வந்து நம்முடைய ரேவதியோட உயிர் வந்து காப்பாற்றப்பட்டு இருக்குதாங்க சொல்ல முடியும். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அங்கே வந்து செக்கப் எல்லாமே வந்து பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரிங்க மேடம், எதுக்காக அவங்களுடைய வாயிலிருந்து வந்து ரத்தம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய வந்து கேட்குறாங்க. அதுதான் வந்து எங்களுக்கு வந்து தெரியல. கண்டிப்பாக நாங்கள் வந்து பிளட் சாம்பிள் எடுத்திருக்கோம், செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன வியாதி இருக்குன்றத வந்து கூடிய சீக்கிரம் வந்து சொல்லுவோம். அப்படி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு வந்து வேண்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்மளுடைய ரேவதிக்கு பார்த்தீங்கன்னா எங்கே வந்து அவங்களுக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனை வந்து இலக்கியாவுக்கு வந்து தெரிஞ்சிருமோ அப்படின்ற பயமும் வந்து இருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியா வந்து கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்கேவால் தான் எனக்கு இந்த நிலைமை ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரிங்க, அதான் உங்களை தான் நான் தான் வந்து அந்த ஸ்கூல்ல வந்து வெளியே வரமானான்னு சொல்லியிருக்கேன், எந்த ஒரு உதவினாலையும் வந்து என்னை வந்து கூப்பிடுன்னு சொல்லியிருந்தேன், எதுக்காக நீங்கள் வந்து தனியாக வெளியே வந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை இலக்கியா, நான் வந்து கோயிலுக்கு போகணுன்னு வந்து ஆசைப்பட்டேன், அதனால தான் வந்து நான் வந்து வர வழியில் இந்த எஸ்எஸ்கே வந்து என் கையில் வந்து பிரச்சனை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேவதி வந்து இலக்கிய கையில் வந்து சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரிங்க தான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வந்து எந்த ஒரு உதவினாலும் எங்கே வெளியே போகிறதுனாலே வந்து எனக்கு வந்து கால் பண்ணுங்க, நான் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியா வந்து சொல்கிறேங்க. அதுக்காக வந்து டேப்லெட் எல்லாம் வந்து வாங்கிக்கிட்டு நம்முடைய ரேவதி பார்த்தீங்கன்னா இலக்கியா எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னத்த எங்கிட்ட போய் உதவினால வந்து கேட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து ஆர்டர் போடுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்து சொல்கிறேங்க. எனக்கு வந்து என் மகனை வந்து பார்க்கணும் போல இருக்குது இலக்கியா, அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேவதி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா உங்கள் மகனை பார்க்கறதுக்கு நான் எதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும், நீங்கள் எப்போனாலையும் வந்து பார்க்கலாம்ல. ஆனால் என்னன்னா கௌதமுக்கு வந்து நீங்கள் இந்த ஊரில் தான் இருக்கீங்கன்னு வந்து தெரிஞ்சால் வந்து ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ணுவார், இவ்வளோ நாள் வந்து நம்மளை வந்து பார்க்க வரல அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து நேரம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கௌதம் வந்து கூப்பிட்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிப்பாட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுக்காக இப்போ வந்து கௌதமை பார்க்கணும் அப்படின்ட்டு கேட்டிங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரேவதி கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா கிட்ட நம்ம ரேவதி வந்து நான் வந்து வாழ்ந்து முடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் சமீப காலமாக வந்து அப்படிதான் வந்து தோண்டிக்கிட்டு இருக்கு, நான் சாகர வழிகளோ என்னுடைய மகனை வந்து பார்த்து அவங்க கையில் வந்து பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து 100 வருஷம் வந்து வாழ்வீங்க, நீங்கள் வந்து எதை பற்றியும் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்முடைய ரேவதியை வந்து ஆசிரமத்தில் வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து கூப்பிட்டு போய் விட போகிறாங்க. இனிமே பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்து என்ன செய்ய போகிறாங்க, நம்முடைய கௌதம் வந்து கூப்பிட்டு போய் நம்மளுடைய ரேவதி முன்னாடி வந்து நிப்பாட்டுவாங்களா இல்லை நிப்பாட்ட மாட்டாங்களா, நம்மளுடைய இலக்கியா வந்து சொல்கிற வழிக்குள்ள நம்மளுடைய கௌதம் சாரே வந்து ரேவதியை வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்ற வரப்போகிற எபிசோடு வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, மறக்காது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.